ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம 20,000 பட்ஜெட் செக்மெண்ட்டில் இருக்க பெஸ்ட்டான 5G மொபைல்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றத பற்றி பார்த்துடலாம். கேமிங்க்கு எது பெஸ்ட்டாக இருக்குது அண்ட் கேமராஸ்க்கு எது பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்ற வீடியோ ஆல்ரெடி நம்ம டெடிகேட்டடாக மேக் பண்ணி அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு எந்த தேவையோ அந்த வீடியோ நீங்கள் சூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். இல்லை ஒரு பெஸ்ட்டான ஆல்ரவுண்டிங் 5G மொபைல் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோவில் நம்ம பெஸ்ட்டாக இருக்க 5G மொபைல்ஸை பற்றி பார்த்துடலாம். டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம லிஸ்ட்டில் இருக்க மொபைல்ஸை வரிசையாக பார்க்க ஆரம்பிச்சிடலாம். உங்களுக்கு என்ன மொபைல் தேவையோ நீங்கள் அந்த மொபைலை சூஸ் பண்ணி. ஓகே, இந்த இடத்துல நம்ம பார்க்க போகிற மொபைல் சாம்சங் M35 தான். இந்த மொபைலில் நமக்கு 6.6 இன்ச்சஸ் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ரெஃப்ரெஷ் ரேட்டுமே 120 ஹெர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ சாம்சங் பொறுத்த வரைக்கும் டிஸ்பிளே எப்போயுமே நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி டிஸ்பிளே இங்கே நல்லாவே இருக்குது. அண்ட் Gorilla Glass விக்டஸ் ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒரு தரமான ப்ரொடெக்ஷன் இது. ஸோ இதுவும் ஒரு பாசிட்டிவான விஷயம். கேமரா இங்கே 50+8+2 என்ற ட்ரிபிள் கேமரா செட்டப்போட தந்திருக்காங்க. பிரைமரி கேமராவில் நமக்கு OIS இருக்குது. ஸோ ஸ்டேபிளான வீடியோ ஃபுட்டேஜஸ் அண்ட் ஸ்டேபிளான நைட் ஃபோட்டோகிராஃபின்றது நமக்கு கிடைக்கும். 4K வீடியோ 30 FPS வரைக்கும் நம்மளால் ஷூட் பண்ணிக்கலாம். கேமராவோட பர்ஃபார்மன்ஸுமே நல்லாவே இருந்தது அப்படின்னு நம்ம சொல்லலாம். செல்ஃபி கேமரா இங்கே சின்ன நெகட்டிவ் என்னென்னா 13 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா தான் தந்திருக்காங்க. பட் அவுட்புட் என்னமோ சிமிலராக தான் இருக்குது. என்ன 16 மெகா பிக்சல் கொடுத்துருந்தா ஒரு குறையாக இருந்திருக்காது. பட் இங்கே ஒரு நல்ல விஷயம் 4K வீடியோ ஷூட் பண்ண முடியும் நம்ம செல்ஃபி கேமராலையுமே. ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக் 4K வீடியோ ஷூட் பண்ண முடியும் அப்படின்றது நிறைய மொபைல்ஸில் இருக்கிறதுல இங்கே இருக்கிறது ஒரு பாசிட்டிவான விஷயம். ஸோ கேமரா ரிலேட்டடாக பார்க்குறீங்க, வீடியோகிராஃபிலாம் உங்களுக்கு முக்கியம்னா மேபி நீங்கள் இதை கன்சிடர் பண்ணலாம். Android 14 என்ன மொபைலில் லான்ச் பண்ணியிருக்காங்க. Exynos 1380 என்ற ஓரளவுக்கு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸரும் கொடுத்துருக்காங்க. 4 வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 5 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தரும்னு சொல்லிட்டு சாம்சங் சொல்லியிருக்காங்க. இது ஒரு பாசிட்டிவான விஷயம். 13 5G பேண்ட் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க நண்பா. 6000 mAh பேட்டரி இருக்குது. ஸோ லாங் லாஸ்டிங்கான பேட்டரி எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு கிடைக்கும். பட் சாம்சங்கோட நெகட்டிவ் பாயிண்ட் இங்கேயும் நமக்கு அப்ளிகபிள் ஆகும். ஏன்னா எங்கள் பாக்ஸில் அவங்க சார்ஜரை தரதில்லை. ஸோ அது ஒரு மிகப்பெரிய நெகட்டிவ் தான் நண்பா. ஹைப்ரிட் ஸ்லாட் தந்திருக்காங்க. ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் தந்திருக்காங்க. பட் 3.5mm ஆடியோ ஜாக் இல்லை. 6GB 128GB வேரியன்ட் 18,500 கிட்டத்தட்ட ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ப்ரைஸிங்க்கு இதனோட பாசிட்டிவ்ஸ் சாம்சங்கோட பிராண்ட் வேல்யூ, டிஸ்பிளே, கேமரா அண்டு பேட்டரியை சொல்லலாம். நெகட்டிவ் பாயிண்ட் பாக்ஸில் சார்ஜர் கொடுக்காதது ஒரு மிகப்பெரிய நெகட்டிவ். அண்டு பர்ஃபார்மன்ஸ் இந்த பட்ஜெட்னு பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம். பட் அது ஒரு நெகட்டிவாக தான் இருக்குது. ஓகே, இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகே. சாம்சங் மொபைல் தான் நான் வாங்குவேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் இந்த மொபைலை கன்சிடர் பண்ணலாம். இப்போதைக்கு இந்த பட்ஜெட்டில் ஒரு நல்ல ஆப்ஷனாகவே இருக்குது. ஓகே, இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் iQOO Z9 தான். இந்த மொபைலில் நமக்கு 6.67 இன்ச்சஸ் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அண்ட் ரெஃப்ரெஷ் ரேட் 120 ஹெர்ட்ஸ் இருக்குது. டச் சாம்பிளிங் ரேட்னு பார்க்கும்போது 240 ஹெர்ட்ஸ் டச் சாம்பிளிங் ரேட் இருக்குது. அண்ட் 1800 nits ஸ்பீக் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக டிஸ்பிளேன்னு வரும்போது ஒரு தாறுமாறான டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இது ஃப்ளாட் டிஸ்பிளே தான், கர்வ் டிஸ்பிளே இல்லை. ஸோ அது ஒரு சின்ன நெகட்டிவ். அண்ட் கேமராஸ்னு வரும்போது 50+8 என்ற டியூவல் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. 4K வீடியோ 30 FPS வரைக்கும் நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும். 16 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணி நம்மளால் 1080p வீடியோ 30 FPS வரைக்கும் ஷூட் பண்ண முடியும். கேமராவோட பர்ஃபார்மன்ஸுமே டீசெண்டாக இருந்தது. Android 14 இந்த மொபைலில் லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் Dimensity 7200 என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் இருக்குது. ஸோ 7 lakh AnTuTu ஸ்கோர்ஸ் கிட்டத்தட்ட ரீச் ஆகுது. ஸோ கேமிங் பர்ஃபார்மன்ஸுமே ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்றது எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. 7 5G பேண்ட் சப்போர்ட்டுமே நமக்கு கொடுத்துருக்காங்க. 5000 mAh பேட்டரி அண்ட் 44 watt ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்னு சொல்லிட்டு பேட்டரி டிபார்ட்மெண்ட்டுமே நல்லாயிருக்கு. டியூவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ், ஹைப்ரிட் SD ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. பட் 3.5mm ஆடியோ ஜாக் கிடையாது நண்பா. 8GB 128GB வேரியன்ட் இப்போதைக்கு 20,000 சேல் ஆகிட்டு இருக்குது. ஸோ 20,000 இதனோட பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது டிஸ்பிளே, பர்ஃபார்மன்ஸ், பேட்டரி, கேமராஸ்னு சொல்லிட்டு எல்லாமே பாசிட்டிவாக தான் இருக்குது. நெகட்டிவ் பாயிண்ட் அப்படின்னு பார்க்கும்போது பெருசாக சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. இந்த பட்ஜெட் செக்மெண்ட்லேயே ஒரு சில மொபைல்ஸ் கர்வ்ட் AMOLED டிஸ்பிளே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ கர்வ் டிஸ்பிளேவாக இல்லாததை வேணால் ஒரு நெகட்டிவாக சொல்லலாம். பட் அதுவும் மிகப்பெரிய நெகட்டிவ் இல்லை. ஸோ இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகேனா நீங்கள் தாராளமாக இந்த மொபைலை கன்சிடர் பண்ணலாமே. பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபுல் ரிவ்யூவை செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் Realme Narzo 70 Pro தான். இந்த மொபைலில் நமக்கு 6.67 இன்ச்சஸ் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அண்ட் ரெஃப்ரெஷ் ரேட்டுமே 120 ஹெர்ட்ஸ் இருக்குது. ஸோ தரமான டிஸ்பிளேவை நமக்கு எங்கே கொடுத்துருக்காங்க. 2000 nits ஸ்பீக் பிரைட்னஸ் இருக்குது. ஸோ அவுட்டோர் விசிபிலிட்டியில் மேக்ஸிமம் எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது. அண்ட் கேமராஸ் அப்படின்னு பார்க்கும்போது 50 மெகா பிக்சல் OIS கொண்ட Sony IMX890 என்ற தரமான சென்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ லோ லைட் ஆகட்டும், டே லைட் ஆகட்டும், பிக்சர்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பராகவே இருக்கும். 8 மெகா பிக்சல் வைட் ஆங்கிள் அண்ட் 2 மெகா பிக்சல் மேக்ரோ சென்சருமே கொடுத்துருக்காங்க. வீடியோஸ் அப்படின்னு பார்க்கும்போது 4K வீடியோ 30 FPS வரைக்கும் நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும். இது ஒரு நல்ல விஷயம். 16 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க நண்பா. இது யூஸ் பண்ணி நம்மளால் 1080p வீடியோ 30 FPS வரைக்கும் ஷூட் பண்ணிக்க முடியும். Android 14 லான்ச் ஆயிருக்கு நண்பா இந்த மொபைலில். அது மட்டும் இல்லாமல் 2 வருஷத்துக்கு சாஃப்ட்வேர் அப்டேட்டும் 3 வருஷத்துக்கு செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தரும்னு சொல்லிட்டு Realme சொல்லியிருக்காங்க. அண்ட்
ப்ராசஸர்னு வரும்போது Dimensity 7050 தான் கொடுத்துருக்காங்க. இந்த பட்ஜெட்டுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா கொடுத்துருந்துருக்கலாம். பட் ஓவரால் ஸ்பெசிஃபிகேஷனை கம்பேர் பண்ணும்போது இது ஓகே அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த பட்ஜெட்டுக்குன்னு பார்க்கும்போது. அண்டு 9 5G பேண்ட் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. 5000 mAh பேட்டரி இருக்குது. 67 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது. ஸோ சார்ஜிங் ஸ்பீடு அங்கே கொஞ்சம் பெட்டராகவே இருக்கும் மற்ற மொபைல்ஸை கம்பேர் பண்ணும்போது. எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் அப்படின்னு வரும்போது டியூவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் நமக்கு இருக்குது. 3.5 ஆடியோ ஜாக் இருக்குது. அண்ட் ஹைப்ரிட் எஸ்டி ஸ்லாட்டுமே தந்திருக்காங்க நண்பா. ஓகே, இந்த மொபைலோட ப்ரைஸிங்னு பார்க்கும்போது 8GB 128GB வேரியண்ட்டை பேஸ் ஆப்ஷனாக கொடுத்து 18,260 இப்போதைக்கு சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, இந்த பட்ஜெட்டுக்கு இதனோட பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது டிஸ்பிளே, கேமரா அண்ட் பேட்டரி சார்ஜிங்கை சொல்லலாம். நெகட்டிவ் பாயிண்ட் பெருசாக சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. பட் பெர்ஃபார்மன்ஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருந்தால் ஒரு கம்ப்ளீட் ஆல்ரவுண்டிங் மொபைலாக இருந்திருக்கும். இப்போ கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. கேமிங் நான் விளையாட மாட்டேன் ப்ரோ, மற்றபடி டே டு டே பெர்ஃபார்மன்ஸ் மல்டி டாஸ்கிங்லாம் எனக்கு ஓகேவாக இருந்தால் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் Realme Narzo 70 Proவை கன்சிடர் பண்ணலாம். கேமராவும் பெஸ்ட்டாக இருக்கும் அண்ட் டிஸ்பிளேயுமே பெட்டராக இருக்கும். ஓகே நண்பா, இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் போக்கோ X6 தான். இந்த மொபைலில் நமக்கு 6.67 இன்ச்சஸ் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அண்ட் ரெஃப்ரெஷ் ரேட் 120 ஹெர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. 1800 nit ஸ்பீக் பிரைட்னஸ் கொடுத்துருக்கிறதால அவுட்டோர் விசிபிலிட்டியில் மேக்ஸிமம் ப்ராப்ளம்ஸ் வரக்கூடாது. அண்ட் டால்பி விஷன் சப்போர்ட்டும் கொடுத்துருக்கிறது ஒரு பாசிட்டிவான விஷயம். 64+8+2 என்ற ட்ரிபிள் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. பிரைமரி கேமராவில் நமக்கு ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனும் இருக்குது. ஸோ ஸ்டேபிளான வீடியோ ஃபுட்டேஜஸ் நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும். ஷேக்கினஸ் அந்த அளவுக்கு வரக்கூடாது. 4K வீடியோ 30 fps நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும். 16 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணி நம்மளால் 1080p வீடியோ 30 fps ஷூட் பண்ணிக்கலாம். Android 13 இந்த மொபைல் லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் Snapdragon 7S Gen 2 அப்படின்ற ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸரும் இருக்குது. 10 5G பேண்ட் சப்போர்ட்டும் கொடுக்குறாங்க. 5100 mAh பேட்டரி அண்ட் 67 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் நமக்கு இருக்குது நண்பா. 3.5 ஆடியோ ஜாக், SD கார்டு சப்போர்ட் இங்கே இல்லை. பட் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸும் IR பிளாஸ்டரும் இங்கே கொடுத்துருக்காங்க. 8GB 256GB வேரியண்ட்டை பேஸ் ஆப்ஷனாக கொடுத்துருக்காங்க. இப்போதைக்கு ப்ரைஸிங் 22,000 கிட்ட சேல் ஆகிட்டு இருக்குது. பட் கூடிய சீக்கிரமே இதனோட ப்ரைஸ் கம்மியாகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இல்லைனா ஆஃபர் டைமில் நமக்கு 20,000 கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த சமயத்தில் நீங்கள் இந்த மொபைலை தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த மொபைலோட பாசிட்டிவ்ஸ் பொறுத்த வரைக்கும் இதனோட டிஸ்பிளே, கேமரா, பர்ஃபார்மன்ஸ் அண்ட் பேட்டரி சார்ஜிங் எல்லாத்தையுமே சொல்லலாம். நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே செல்ஃபி கேமரா இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட்டோட கொடுத்துருந்துருக்கலாம். மற்றபடி பெரிய பெரிய நெகட்டிவ் சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை நண்பா. ஸோ இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகேனா நீங்கள் தாராளமாக இந்த மொபைலை கன்சிடர். ஓகே, இந்த இடத்துல நம்ம பார்க்க போகிற மொபைல் iQOO Z9s 5G அப்படின்ற ஒரு மொபைல் தான். இந்த மொபைலில் நமக்கு 6.77 இன்ச்சஸ் கர்வ்டு AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 120 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. அண்ட் 1800 nitsக்கான பீக் பிரைட்னஸ் இருக்குது. 2160 ஹெர்ட்ஸ் PWM டிமிங் இருக்குது. ஸோ ஓரளவுக்கு நல்ல டிஸ்பிளே அப்படின்னு நம்ம சொல்லலாம் இந்த பட்ஜெட்னு பார்க்கும்போது. அண்டு 50+2 என்ற டியூவல் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. பிரைமரி கேமராவில் நமக்கு OIS இருக்குது. ஸோ ஸ்டேபிளான வீடியோ ஃபுட்டேஜஸ் நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும். 4K வீடியோ 30 fps வரைக்கும் ஷூட் பண்ணிக்க முடியும் நண்பா. 16 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா இருக்குது. 1080p வீடியோ 30 fps வரைக்கும் நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும். கேமராவோட பர்ஃபார்மன்ஸ் இந்த பட்ஜெட்னு பார்க்கும்போது மற்ற மொபைலை கம்பேர் பண்ணும்போது ஓரளவுக்கு ஓகேவாகவே இருந்தது. Android 14 இந்த மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க. Dimensity 7300 என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸரும் இருக்குது. 2-year Android அப்டேட்டும் 3-year செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தருவோன்னு சொல்லிட்டு iQOO சொல்லியிருக்காங்க. அண்ட் LPDDR4Xக்கான RAM டைப் கொடுத்துருக்காங்க. 8 5G பேண்ட் சப்போர்ட் இருக்குது நண்பா. 5500 mAh என்ற ஒரு லாங் லாஸ்டிங்கான பேட்டரி எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு கிடைக்க போகுது. 44 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது நண்பா. எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் மட்டும்தான் இருக்குது. மற்றபடி 3.5 ஆடியோ ஜாக்குமே இல்லை. SD கார்டு சப்போர்ட்டும் இல்லை. இது ஒரு சின்ன நெகட்டிவ். 8GB 128GB வேரியண்ட் 20,000 இப்போதைக்கு சேல் ஆகிட்டு இருக்குது. ஸோ 20,000 இதனோட பாசிட்டிவ் அப்படின்னு பார்க்கும்போது டிஸ்பிளே, கேமரா, பர்ஃபார்மன்ஸ், பேட்டரின்னு சொல்லிட்டு எல்லாமே பாசிட்டிவாக தான் இருக்குது. நெகட்டிவ் பாயிண்ட் வைட் ஆங்கிள் சென்சர் கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். ஸோ அது ஒரு சின்ன நெகட்டிவ். ஓகே நண்பா, அவ்வளோதான் இந்த வீடியோட இறுதிக்கு வந்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நம்ம அப்படி பிடிச்சதை லைக் பண்ணுங்கள். இன்ஃபர்மேட்டிவ் வந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம நண்பர்கள் கூடயும் ஷேர் பண்ணிங்கன்னா நம்ம சேனலோட வளர்ச்சிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.